ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இவங்க வந்து பன்னீர் ரோஸுமா. பன்னீர் ரோஸ் வந்து மென்மையாகவும் கலராகவும் இருப்பாங்க. ஒவ்வொரு இதழிலையும் சாறு வரும். வாசனை நீண்ட நேரம் இருப்பாங்க. இதில் தாம்மா ரோஸ் வாட்டர் பூஜைக்கான வாசனை ஐட்டம் தயாரிக்கிறது இந்த செடி தான். சரிங்களா? இப்போ ஏற்கனவே இவங்க நம்மக்கிட்ட 2 பன்னீர் ரோஸ் இருக்காங்க, 2 ஜாடி இருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதும்மா. தோல் சுருக்கம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப நல்லது. நான் அதெல்லாம் ஏற்கனவே எத்தனை பன்னீர் பூத்தாலும் சாப்பிட்டுடுவோம்மா. இப்போ இதை சாப்பிட்டா தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சாப்பிட்றதில்ல. இப்போ இந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கணும், இதே நம்ம 2 வச்சுருக்கோம். கால சூழ்நிலைகள் இவங்க வந்து எப்படி மாறலாம், அதனால் நம்ம இன்னொரு செடியை வந்து உருவாக்கணும். அதுக்காக நான் முயற்சி எடுக்க போகிறேம்மா. பன்னீர் ரோஸ் கார்டன், டெரஸ் கார்டனில் எங்கே பூத்தாலும் அந்த வாசனையே நம்மளை இழுக்குமா. அந்த அளவுக்கு வாசம் வரும். நாட்டு பன்னீர் ரோஸு. ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கிட்டோமா, அதில் கீழே செத்தை போட்டு நம்ம தோட்ட மண் எடுத்துருக்கேன். கொஞ்சம் எரு எடுத்துருக்கேன் பாருங்கள், மாட்டு சாணம் எரு. இந்த செடி வந்து ஹைட்டாக இருக்குமா, அதனால் ஒரு இரும்பு அடுப்பு எடுத்துக்கிட்டேன். இங்கே மாடியில் இருந்தது, அதை யூஸ் பண்ணுறேன். இப்படி வச்சிருந்தோம்மா. இப்போ இந்த செடியில் இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் கிள்ள போகிறோம்மா, கட் பண்ண போகிறேன். ரோஸ் செடி பதியம் போடும்போது இவ்வளோ பசுமையாக இருக்கணுமா. இந்த தண்டு வந்து பசுமையாக இருக்கணும். எவ்வளோ பசுமையாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையான கலரில் இருக்கக்கூடாது, இந்த அளவு பசுமையாக இருக்கணும். இப்போ இதில் இலையெல்லாம் கிள்ளினதுக்கப்புறம் இந்த முட்டாக இருக்காங்களா, அது மூலயமா தான் வேர் வருவாங்க. தெரியுதுங்களா? இந்த முட்டை அந்த இலை, ரோஸ் இலை கிள்ளின இடம் இருக்குது இல்லைங்களா, முள், இது மூலயமா தான் வேர் வந்து கீழே விடுவாங்கம்மா. பாருங்கம்மா, இந்த டப்பில் வந்து மண் வச்சு கொஞ்சம் எரு வச்சு தோட்ட மண் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ செடி இதில் கொஞ்சம் அமுங்குறாங்க பாருங்கள். அதில் இப்போ இந்த தோட்ட மண்ணை மேலே கொட்டுறோம்மா. இதில் அந்த ஜவுத்தால் கவர்லாம் இருந்தால் எடுத்துடணும். சரிக்காது, வந்து துளிர் வராது. இப்போ இதில் வந்து இது இப்படி தாம்மா பதியம் போடுறது. இப்படி போட்டுட்டு இதில் ஒரு சின்ன கல் வச்சிடணும்மா, அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கம்மா. சின்ன டப்பில் தான் வச்சுருக்கோம். தண்ணி இப்படி கொஞ்சமாக இது பண்ணால் போதும். இப்படி தாம்மா ரோஸ் செடி ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பதியம் போடுறது. இப்படி செய்கிறதுனால இது என்னைக்கு அந்த மொக்கு பூக்குதோ அதுவும் பூக்கும். ஏன்னா இது செடி அங்கே வந்து உயிரோட்டமாக இருக்குல்ல, இதுவும் நமக்கு பலன் கொடுக்கும். இது 20 நாள் 25 நாள் மேக்ஸிமம் 21 நாள் இருக்கணுமா. இருந்தால் தான் இவங்க கீழே வேர் விடுவாங்க. வேர் விட்ட உடனே இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடணும். இங்கே கட் பண்ணிவிட்டு இன்னொரு செடியாக அதை உருவாக்குறோம்மா. இது வந்து ஒத்த செம்பருத்தி சிகப்பு ட்ரம்மு. இதில் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட கொத்து செம்பருத்தி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் பதியம் போடலை. கால சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா, அதனால் இந்த கொத்து செம்பருத்தியை கொஞ்சம் இந்த கேப்பில் அந்த ஒரு பாருங்கள் நட்டுலான்னு இருக்கம்மா. செம்பருத்திமா, இந்த நுனியெல்லாம்
இந்த நம்ம கீழே புதைக்கிற இடம் இந்த மாதிரி பச்சை இருக்கணுமா, மேல் தோலை சுரண்டிடணும். தெரியுதுங்களா? அந்தமாரி சுரண்டி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதை தனியாக ஒரு தொட்டுக்கிட்டு தயாரித்து வைக்க வேணாம். ஆல்ரெடி இருக்காங்க, இவங்களுடைய நிழல் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் இந்த நீட்டாக கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இதிலே வந்து நம்ம சாய்ச்ச மாதிரி வைக்கணும். இந்த செம்பருத்தி கொஞ்சம் சாய்ச்சி வைக்கிறோமா, சீவன தோல் பூமியில் படணும். அதே மாதிரி ஜாதி மல்லி இன்றைக்கி கவாத்து பண்ணேன். அதையும் நம்ம வேறு செடி உருவாக்கலாம். ஏற்கனவே 2 செடி இருக்காங்க நம்மக்கிட்ட. இதை வைக்கிறோம் பாருமா. நம்ம ஒரு செடி இருக்கும்போதே செடியை வந்து நம்ம உருவாக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது மேலே பாருமா, சாணம் எரு போடுறேன். இதில் இந்த மண்ணை இப்படி தள்ளிடணுமா, தள்ளிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு. அதே பாருங்கள், இந்த கொத்து செம்பருத்தி நான் இன்னும் உருவாக்கலை. இது தனியாக இருக்குது சிங்கிளாக. நல்லா அழகாக இருப்பாங்க, பெருசாக கொத்தாக இருப்பாங்க. இவங்க இந்த கலரை தாம்மா வச்சுருக்கேன். இது வந்து எப்படியும் நமக்கு 1 மாதம் எடுத்துப்பாங்கம்மா. இந்த இலையெல்லாம் கிள்ளிட்டு தானே நம்ம கட் பண்ணிட்டு தானே அதில் வைக்கிறோம். ஆனால் தழைக்கு போகும் சத்து. இதை கட் பண்ணிட்டு வைக்கிட்டு இதில் ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இவங்க மலருவாங்க. இது சின்ன செம்பருத்தியாக மலர்ந்து நமக்கு கொடுக்கும். இது 1 மாதம் 1.5 மாதம் இருக்கலாம்மா. அப்போ தான் நல்லா வேர் பிடிப்பாங்க. நல்லா வேர் பிடிச்சி நல்லா நமக்கு வளர்ந்து 4 இலை 5 இலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இடம் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து சிகப்பு அடுக்கு. ஏற்கனவே பதியம் போட்டு இலை வந்து மொக்கு வந்திருக்காங்க பாருங்கள். இது டார்க் ரெட்டுமா அடுக்கு செம்பருத்தி மொக்கு வந்திருக்காங்களா. இதே ஒரு செம்பருத்தி துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இதை இவங்களும் செம்பருத்தி தான். இங்கே பாருங்கள், இதுவும் சிகப்பு செம்பருத்தி தான். இந்த மாதிரி தாம்மா துளுத்து ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. வரும்போதே நமக்கு மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்டுன்னா கேளுங்க. தேங்க்யூ.